சம்பளமே என்ன கொலையாச்சுரா இன்னைக்கு. நானும் பக்தியா இருந்தேன். ஐயப்பங்களுக்கு மாலை போடலான்னு அடுத்த வருஷம் கூட போட்டுக்கலாம் விடு. என்னெல்லாம் நானும் கூப்பிடாது என்னப்பா மாமா என்ன மாமானு கூப்பிட்டாரு. கலகல கல 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 தேவடியா தேவடியா பாட்டு அழிஞ்சு போச்சுடா. தேவுடா தேவுடான்றதுக்கு தேவடி அடிப்பட்டாரு. மன்னிக்கணும். இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிக்கிச்சா. இந்த பிள்ளை அழுத்துற பாருப்பா. சின்ன மச்சம் பெரிய மச்சம் ஜீப்பு வாங்கி தந்த மச்சான் எங்க வச்சா ஓ அறிவு வச்ச பெருக்கி வச்சேன் பாக்குற கண்ணுக்கு. ஏய் காதறிந்த மூலி உன்னை கட்டி வந்து சாரி கண்டாது வாடி
என் கோமனம் தாடி மூணு பேர்த்த சொல்றேன் வந்தாலும் வாடி வருதே சும்மா வந்து போய் வெத்தலக்காரி வெத்தலக்காரி இல்ல பத்திரக்காளி என்ன இன்னொருத்தர கூப்பிடு ஊராமட்டு கோயிலா போச்சுவாயா இங்க வாங்க பிடிக்காது வழின்னு ஒரு அளவுக்கு உட்காந்துக்கிட்டு சால்ற அடிச்சிருக்கிறது பார்க்கல தனியா போக்குறதுக்கு எடுத்து போயிடாத மதிப்புக்கு மரியாதை கூடிய தாய்மார்களோ அல்லது தந்தைமார்களோ பள்ளி செல்லக்கூடிய மாணவன் மாணவ கண்மணிகளும் இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்தால் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வைக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது இந்த வண்ணாட்டு வீட்டிலே பிறந்து வாழ்ந்து பேரும் புகழோடு இந்த மண்ணை விட்டு அதாவது விண்ணுலகம் அடைந்திருக்கிறார் நம்ம காவேரி மேஸ்திரி அவர்கள். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய அன்பு மனைவியாகிய ருக்மணி அம்மா அவர்களும் அவருடைய அன்பு மகனாகிய கலைவாணன் அவர்களும் மாதேஷ் அவர்களும் சம்பத் அவர்களும் சண்முகம் சுந்தரேசன் என்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த காவேரி மேஸ்திரி ஐயாவுக்கு ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இன்னும் யாரு நாடகமாகப்பட்டது அதுமே நாடகம் என்ன நாடகம்? இந்த பாப்பா தானே கரெக்டா நாடகத்து பேர் கேக்குது. தெரியாது இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகத்து பேரு செம்பருத்தி. செம்பருத்தில நீ யாரு நான் யாரு? செம்பருத்தில நான் ஆதி நீ கோதி பேரு வாய்கிறது ஸ்ரீ மகா பாரதி கதையிலே ஒரு பாகம் யுத்த கண்டத்தில் 18 நாள் சண்டை. அதுல முதல் துவக்கம் அரவான் களபலி இந்த நாடகத்தில் பேர் என்ன? 600 ரூபாய் எடுத்துக்கு உசுரை கொடுத்து கூட நாளை செத்தாலும் செத்து போயிருவான். தெய்வமே இங்க தானே இருக்குது. கத்திக்கிட்டு பேரு ஜாமானமெல்லாம் வந்துக்குது. தெரிந்ததா உனக்கு? தெரியலையே, பார்த்தனா கூட எனக்கு கொஞ்சம் ருணம் கழிக்கூடாது. அவ கூட கண்ணுக்கு தெரியலையே.
செம்பால எல்லாம். ஆ, அம்மா அம்மா நீ யாரும் பேர் என்ன? என்னோட பெயராகப்பட்டது ஆ, இந்த பாதாள நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னோட பேர் தான் நாகக்கண்ணி. நாகக்கண்ணியா? ஆமா. அறிவ பாவாடை கட்டாத தெரியுத ஏய், கண்டாரா ஓடியே வந்தாலும் அதான் உங்க குழந்தைய போறான். சரி, இந்த பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அம்மனுடைய பெயர் தான் நாகக்கண்ணி. உளவி என்கிற நாகக்கண்ணி. உழுவியா? ஆமா. இன்னைக்கிட்டே ஏமா உழுவிங்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? என்ன பேர்? அப்படி கண்ணம்மா, எதனால? நாங்கெல்லாம் எந்த இனத்துக்கு சேர்ந்தவர்கள்? உங்களுடைய இனம் என்ன? நாங்கெல்லாம் ஆ. பாம்பு இனத்துக்கு சேர்ந்தவர்கள். உடல் பாம்பு உடல், ஆ. சிரமாகப்பட்டது மனிதனோட சிரம். ஓ, அப்ப சுருக்கமா சொன்னா நாங்கெல்லாம் பாம்பு கூட்டம். ஏ அப்பா மத்தாரம் பாம்பு கூட்டமா? ஓ அப்பா கையாகளும் விரிய முடியாது. நான் குழம்பு எடுத்த நீ தாங்க மாட்டேன் பாத்தியா? ஆமா ஆமா சார், சைஸுக்கு தகுந்தது இருக்க முடியா? ஆமா ஆமா, ரெண்டு கையாகளும் விரிய முடியா? ஏமா அப்படி உளிவு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கூட்டம், உங்களுக்கு கூட்டம் நாக கூட்டமா? நாங்க கூட்டம். சரி, நாகக்கன்னியாக பிறந்தாளா? உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? தந்தையார் யார் தெரியுமா? யாரம்மா? அவன் உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா அம்மா. இவனுக்கு தெரியாதே. தெரியலையே. நான் எப்படி பிறந்தேன்? நாக்கு தெளிது. தெரியுதோ? தெளிது. சுருக்கமா சொல்லணும் நான் பிறந்த வரலாறு. ஆ. அதே நீ வந்து விரிவா சொல்லணும். ஆ. எங்க அப்பா விந்துட்டான், எங்க அம்மா சந்துட்டா, நான் வந்துட்டேன். தேவடியாளுக்கு தேவசம் கொடுத்தவனே. நான் தேவடியால் கொடுக்க மாட்டேன், அதுக்கு தங்கச்சி கொடுப்பேன். இல்ல நீ எப்படி பிறந்த? எங்க அப்பா அம்மா யாரு தெரியுமா? யாரு? மாமா. விதிய பொட்ட தொட்டா கையில காய்ச்சல்ல கூட வீட்டுல இருக்கிற ஆரி ஜொசி டெரிச்சு கூட திட்டிட்டு வந்து கொடுத்துடலாம் அவனுக்கு. இது எப்படி பிறந்த? கண்ணம்மா. ஓ ராஜா. அம்மா ஒரு முட்டாளுங்க. என்ன முட்டாளுங்க? இல்ல, அங்க ஒரு சமாச்சாரம் பாட்டு ஒரு சுப்பாங்க. அம்மா, ஓய் பாம்பு கூட்டத்துக்கு தலைவர் என் தந்தையார் ஆகப்பட்டவர் நாகராஜ மன்னன். அப்படியா? சரி, உன் தந்தை நாகராஜன். நாகராஜனுக்கு மகளாக பிறந்த உன் பெயர் தான் உழுவி. தயாரியாகப்பட்டவள் கௌரி. ஓ, வேற யாருக்கு வவுறு இல்லையா? ஏய், அம்மா பேர் என்னங்கிற வவுறுங்கிற? என் தாய் ஆ. கௌரி. ஓ, கௌரி மாதா. ஆமா, கௌரி மாதாவுக்கு நாகராஜனுக்கு மகளாக பிறந்த பிறந்தேன். அம்மா உழுவி. அடியே அப்படி பிறந்து வளர்ந்து வளர்ந்து 16 பருவமங்கை ஆன பிறகு உனக்கு கண்ணா ஆயிருக்கா? கண்ணு ஆழமா? ஆமா, கண்ணு ஆழமா, மூக்கு நீளமா டோங்கிட்டு இலக்காகிதே பாட்டு
இந்த கண்ணு பாப்பா, இந்த நாகக்கண்ணிய பெண் திருமணத்தை செய்த உன் கணவர் யாரு? அவர் எக்குல வேந்தான். இந்த பாதாள நாகலோகத்துக்கு முன்ன கல்யாணம் ஆன இப்பதான் பாத்துருக்கிற பொண்ணு. எவத்த இப்பதான் பொண்ணு பாத்துட்டு இருக்கிறேன். எங்கத்தான் பாத்துருக்காங்க பாடவாத்திலையா இல்ல சுடுகாட்டு பொண்ணு பாத்துட்டு இருக்கிற. இப்படி நடக்கிற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். அவர்தான் நல்லா இருக்கு இல்லையா? ஆமாம்மா. இந்த பாதாள நாகலோகத்தில் நர மனிதன் என்றால் யாருமே வரமாட்டார்கள். சரி. நர மனிதன் என்றால் நரமனிதன் என்றால் எங்களை போல், உங்களை போல் நரமனிதன். ஆமா. நாங்கள் பாம்பு கூட்டம். நரமனிதர் பார்த்தாலே படம் எடுத்து நாங்க கொத்ததான் பார்ப்போம். ஆமா சாமி, நாங்க ஜாகிரதையா இல்லைன்னா கூட நீங்க கொத்தியே தின்னு போடுவீங்க. சரி கண்ணு, அப்படி இருந்திருந்தாலும் நரமனிதர்கள் கண்டால் இந்த நாக இனமே ஒத்துக்காது. நெல்லு பட்டாவே அவங்களை தாக்குறதுக்கு தான் பார்க்கும். ஆமா. ஆனா முதல் நரமனிதன் யார் வந்தார்? யார் வந்தது பாதாள லோகத்துக்கு? யார் வந்தார் தெரியுமா? சொல்லுமா. கும்பிடுவோம். வயதுக்கு அது ஒண்ணு சேதாராவாது. இந்த பாதாள நாகலோகத்துக்கு முதல் நரமனிதனாகப்பட்டவர் யாரு வந்தது தெரியுமா? யாரு? குருநாடு குருகுலம் குந்தி வெத்த மக்களாகப்பட்ட அம்மா இளைய மகனாகப்பட்டவர் கருத்தமேனி பெருத்த உருவத்தோடு பீமசேனன் வந்தான். பீமசேனன் வந்தான். பாண்டவர் குலத்திலே பிறந்த மதகொண்ட பீமசேனன். ஆமா. இந்த பாதாள லோகத்துக்கு முதல் வந்தா. சரி. அப்படி பாதாள லோகத்தில் வந்து விழுந்ததுமே இந்த நாக கூட்டமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து என் தந்தையாராகப்பட்ட நாகராஜனிடம் சொன்னார்கள், இப்படி நரமனிதனாகப்பட்டவர் கருத்து உடல் பெருத்து மேனியோடு ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்ல, அப்பொழுது 60 சாடி விஷமாகப்பட்டது என் தந்தையார் கொடுத்தார். ஓ, அந்த நரமனிதனுக்கு. ஆமா. நம்முடைய நாக கூட்டத்துக்கு பிடிக்காது. ஒரு நரமனிதன் வந்திருக்கிறானே, கருத்த மணி பெருத்த உடல 60 சாடி விஷங்களை கொடுத்தா. சாகட்டுமனு. சரி. அப்பயும் சாகலடி. என்ன அநியாயமாக்குது. ஆமாடி. ஒரு தேலு கடிச்சா எத்தனையோ ஜனங்க செத்துருக்கிறாங்க. ஆனா பாம்பு 60 சாடி விஷத்தை கொடுத்து அதை குடிச்சு விட்டு அவன் சாவலியா? இன்னும் தடகாரத்தியமா நிக்கிறான். ஆமா. அப்ப உங்க அப்பா நாகராஜன் என்ன நினைச்சார்? அப்பொழுது என்ன நினைத்தா தெரியுமா? ஐயோ, இப்படி 60 சாடி விஷமாகப்பட்டது கொடுத்ததுமே அனைத்தும் இது சாப்பிட்டு விட்டு எழுந்து ஏப்பம் நின்று இருக்கிறானே, இன்னும் வீரமா நிக்கிறானே, இவன் என்ன செய்வது என்று அப்பொழுது சிறையில் அடித்தார்கள். சிறையில் அடைக்கும் பொழுது தாதிமார்கள் எல்லாம் சொன்னதுமே தாதிமார்கள் சொல் கேட்டு அவரை நான் போய் பார்த்தேன். சரி. பார்த்ததுமே அவரை நான் எப்படி ஆசை கொண்டு கேட்டேன் தெரியுமா? ஐயா சாமி, என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அதுக்கு உரைத்தார். என்னன்னு அவர் மேல ஆசை, எனக்கு அவர் மேல ஆசை. 60 சாடி விஷத்தை குடிச்சு கம்பீரமா நிக்கிறாருன்னா கட்டுனா அவர் 4 குமுறுனாலும் ஒரு மாசம் நினைக்காம இருந்துக்கலாம். இவர் தான் கட்டுமணி உங்க அப்பா சொல்லிருக்கிறேன். ஆமா. சரி. அப்பொழுது சொன்னதுமே அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன். பக்கத்துல மேல கைப்பட்டு பேசு. அவர் என்ன நினைத்தாரு சொன்னார் தெரியுமா? தாயாளிகளை மண்ண மாதிரி போட்டு போயிரும் கோயில்ல.
வெளியே வந்து உட்காந்து கொலை முட்டுறான். அப்பொழுது நான் கேட்டதுமே அம்மா எனக்கு மங்கை இப்படி பிடிக்காது, கல்யாணம் காட்சி பிடிக்காது. ஏன் போச்சு உங்க கை கோத்திருக்க தலைக்கு கை பிடிச்சி வசனம் பிடிச்சிருக்கிறான். நீல பேசி குஜராத்ல இருக்கிற நான் கேட்டேன். நீ சொல்லுமா. அப்பொழுது நான் கேட்டதுமே எனக்கு சண்டை சாப்பாடுதான் முக்கியம். ஓஹோ, ஆனா நீ எனக்கு முக்கியம் இல்லம்மா என்று சொன்னார். நான் கருத்தமேனி பெருத்த விடல, வீர தீர மட்டும் இருக்குது. நான் சாப்பாடு தான் இல்லையே, வந்தா எதிரிகளை தாக்கவும் சண்டை தான். ஆமா, உன் அழகுக்கு நான் ஒரு இல்லை. ஆனா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனா என் மேல ஆசை கொள்ள வேண்டாம். நீ ஆசை கொள்வதா இருந்தால் என் இளைய தம்பி ஆகப்பட்டவன் இருக்கிறான், அவன் மேல ஆசை கொள். அவன் இவ்வழியில் வருவான், உன்னை திருமணம் செய்வார் என்று சொன்னான். அது நியாயமான வார்த்தை. யாருமே ஒரு பெண்ணை கண்டு சாதாரணமா இட போடக்கூடாது. எப்படி? ஆமா, உனக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. உன் அழகுக்கு என் தம்பி தான் அழகு. அவன் வருவான், அவனை நேசித்து நீ திருமணம் செஞ்சுக்கா அப்படின்னு பீமன் சொல்ல. சரி, சொல்வார்த்தை கேட்டு அவருக்கு அழகு 12, 11 பேர் நாமம்மா பிள்ளைந்தி வேறனா. அவரோட பாடசாலை, என்னோட பாடசாலை புத்தகத்திலே அவர் பார்த்து நான் பார்க்காத ஆசை வச்சவன். மூஞ்ச பார்க்காதியாவா? மூஞ்ச பார்க்காதே ஆசை வச்சேன், நான் காணாத ஆசை வச்சவன். எப்படி? சரி ஏமா, அப்போது அவர் நினைச்சுக்கிட்டு இருந்த அவர் அழக மட்டும் காதல கேட்டதோட சரி பார்த்ததில்ல. ஆனா திருமணம் செய்தார், அவர் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசை. ஆனா எப்போது உங்களுக்கு திருமணம் நடந்தது? அம்மா, எப்பொழுது நடந்தது சொல்லுமா. தாதிமார்களோட பக்கத்து என்று சொல்லக்கூடிய தெப்ப குளத்தில் நீராடி கொண்டு இருக்கும் பொழுது, சரி, அப்பொழுது எப்படி வந்தார் தெரியுமா? சொல்லுமா. அவர் எப்படி பார்த்து தெரியுமா? அவர் அழகு எப்படி தெரியுமா? சட்டியெல்லாம் கழட்டி தோல் மேல போட்டு பகர்ந்து என்று சொல்லக்கூடிய தெப்ப குளத்தில் தாதிமார்களோடு குளித்து நீராடி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வழியால் சடமுடி சன்னியாசி போல் வந்தார். எப்படி கண்டுபிடிச்ச? அடியே, சடமுடி சன்னியாசி போல் வந்ததுமே அவர் அழகு எனக்கு தெரியவில்லை. தெரியாது. தெரியலையா? நீ கல்பனா தெரியும், பார்க்கலாம். என்னது? எப்படிமா சன்னாஜி கேட்டனா அப்படியே முட்ட வார்த்தை கேட்டு விடுவேன். நான் கேப்ப பொண்டோயான்னு கேப்பியா? கேட்டுட்டு போ. அந்த பல்லெல்லாம் உழுது போயிட்டு அப்படித்தான் இருக்குன்னுவா. கேட்டுட்டு போற பெண்ணாப்பா. அம்மா,
அந்த சடமுனி சன்னியாசி ரூபத்தில் வந்ததுமே எனக்கு தெரியவில்லை. அந்த மகர்தி இந்த தெப்ப குளத்தில் அவள் குளித்து நீராடினதும் அம்மா அந்த குளத்திலே நானும் குளித்தேன். அவர் குளிக்கும் பொழுது அப்பொழுது பார்த்தண்டி நல்லா உத்து பார்த்தேன். தண்ணியில குதிக்கும் போது தெரியும், நல்லா தெரியாயா? தண்ணியில் மட்டும் உத்து பார்த்தா நல்லா பாம்பு சரகாயாட்டம். ஐயோ அப்படிங்கிறியா? அவர் அழகு பார்த்தேன், 12 அழகு. சார் நீ எகிரி மேல திட்டு மலர்ந்து குதிக்கும் போது நான் எல்லாம் பார்த்தா எப்படி குடிக்கிறேன்? மார்ல மச்சரேக, தோல்ல துளசி மாலை, தொப்புல உபயமாணிக்கம், புலங்கால முத்துமணி, பல்லுல பரசு வீடு, பாதத்துல செந்த அமர, நாவல நட்சத்திரம், பெருவரில் அமிர்த கலசம், மின்னழகாரி, பின்னழகாரி, 12 அழகி, 11 பேர் படித்த பர்க்குணன் வில்லேந்தி விஜய் 4 அழகு மன்னன் அர்ஜுனரை மாலையிட்டேன். முக்கியமா நாய் பேசிருக்கும் போது காசி ஏத்திர போகும் பொழுது இந்த கன்னியால கரம் பிடித்தார். அவங்க விட்டுரு 11 அழகு 32 அப்பேற்பட்ட நாம தானே படித்த மதிகுலத்து மன்னன் அர்ஜுன திருமணத்தை செய்தியா? ஆனா இன்னொரு ஆசமா இருக்கு. அப்பேற்பட்ட மதிகுலத்தில் பிறந்த மாமன்னன் அர்ஜுனன் திருமணத்தை செய்து உனக்கு அவருக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்ததா? ஏம்மா அவருக்கும் எனக்கும் அழகான ஒரு புத்திர சனாமம் உண்டு. ஆண் குழந்தைய பெண்ணா? அடியே அந்த குழந்தை யார் தெரியுமா? யாருமா? என் மகனை நான் எப்படி என் அங்கத்தில் சுமந்தவள் சொல்லவா? சொல்லுமா.
முதலாம் மாதத்திலே கருவி உருவாகி 2ஆம் மாதத்திலே இடையது கலந்தது 3ஆம் மாதத்திலே முகமது வெளுத்தது 4ஆம் மாதத்திலே எனக்கு நட சோர்வியானது 5ஆம் மாதத்தில் அரவ இருப்பில்லை 6ஆம் மாதத்திலே அடிவயிறு தெரிந்தது 7ஆம் மாதத்திலே சீனி மண்ணு சுவைக்கலானே 8ஆம் மாதத்திலே என் அங்கத்துல குழந்தை என்னை எட்டி வதைத்தது ஓடி ஆடி விளையாடுது 9ஆம் மாதத்திலே என் அண்ணனாகப்பட்ட கண்ணன் எனக்கு சீமந்தம் செய்தார் சீர்வரிசை ஆமா கட்டிச்சு ஒரு வளக்காப்பு கொண்டு வந்துக்கிறாரு சரி 10ஆம் மாதத்திலே பாலகன் பிறந்தான் என்று ஆசையோடு எண்ணிருந்தேன் ஆனா பாலகன் பிறக்கவில்லை வெறும் அழுவு கட்டிதான் பிறந்தது என்று என் அண்ணனாகப்பட்ட அனுப்பிய மருத்துவச்சம்மா சொன்னார் ஓஹோ எப்பேற்பட்ட பிள்ளைத்தாச்சி பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பிறந்த ஒரு 5 நிமிஷம் மயக்கம் இருக்கும் அந்த மயக்கம் தெளிந்த உடனே கேட்கிற கேள்வி என்ன பாட்டியம்மா எனக்கு பிறந்தது ஆனா பெண்ணா என்று கேட்டேன் அதுக்கு அந்த பாட்டியம்மா வெறும் உதர கட்டி அழுவு கட்டி தான் பிறந்தது எந்த குழந்டி பெத்தன்னு சொல்லி ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல உதரமா போயிருச்சுமான்னு சொல்லனா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் என் மனமே 1000 சுக்கா வெடித்து கூனி குருவி நின்று அப்படி இருக்க பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் என் அண்ணன் ஆகப்பட்ட கண்ணனோட அம்சையால எனக்கும் பிள்ளை இருந்தது தெரிந்தது மகன் இருந்தது தெரிந்தது புதிய சமாச்சாரம் அப்பா எனக்கு நிஜமாலுமே உன்னை பார்த்தா பிள்ளை பிறக்கிற மாதிரி பெத்த மாதிரியே தெரியலம்மா நிஜமாலுமே போன் நம்பர் என்னம்மா கடைசி நம்பர் 4 நம்பர் மட்டும் சொல்லு நான் நோட் பண்ணிக்கிறேன் 88 63 அது தென்னப்பட்டி போற போச்சு சரி எனக்கு குழந்தை பிறந்தது அது ஆண் குழந்தை என்று ஒன்னன் சிறிமந்த கண்ணனால் தெரிஞ்சுக்கிட்டியா சரி அவ யாரு அந்த மகனாகப்பட்டவன் என் கணவர் 12 அழகு ஆனா என் மகன் 32 அழகு எதிர்ரோமம் படைத்தவன் என் மகன் தான் வேற நல்லறவானை நான் பெற்றெடுத்தேன் சரி அழகான மதிகுலத்து மன்னன் அர்ஜுனனுக்கு உனக்கு பிறந்தது மகன் நல்லறவா ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்த நாட்டு நகரமெல்லாம் இருக்குது எந்த குறையும் இல்ல ஆனா மகன் உன்னோட சந்தோஷமா இருக்கிறானா ஏன் அப்படி மூஞ்சி முகவாட்டமா இருக்கிற என் மகன் எங்க இருக்கிறான் நான் எங்க இருக்கிறேன் சொல்லுமா எனக்கு நேர்ந்து வன்கொடுமையாகப்பட்டது தீயிலே இட்ட புழுவாகப்பட்டது எவ்வளவு துடிதுடிப்பா துடிக்குமோ அது போல் துடிக்குதடி அம்மா
இந்த தாயோட தலத்து கேட்டதில்லை. மகனாகப்பட்ட நல்லறவா பிறந்த நாள் முதலாக இருந்து சில தினங்களுக்கு பிறகுதான் எனக்கு மகன் பிறந்தான் என்று தெரியும். சரி, ஆனா ஏன் அழுவுற? என்ன காரணம்? அம்மா, தாயும் பிள்ளையுமா நாங்க ஒன்றாக இல்லை. சந்தோஷமாக இல்லையா? உங்ககிட்ட மகன் இல்லையா? என்னிடம் மகன் இல்லை அம்மா. என்ன ஆச்சு? யாரால அப்படி? பிறந்த நாள் முதலாக சைலேஷ், யாருமா சத்தா வர நாய்தா ரத்த உதரத்தோடு என் மகனாகப்பட்டவன் ஓடினான் ஒபலாய மலை ஓடினான். எதுக்காக ஓடனா? ஒரு பெத்த தாய் விட்டுட்டு ஒரு தொப்புள் கொடி இருக்காம ரத்தத்தை பச்சை ரத்தம் எல்லாம் சுத்தம் பண்ணாத ஒரு தாய் மாறில அணைச்சு பால் கொடுக்காம எப்படிமா உயிர் வாழலாம்? ஏன் ஓடணும்? எனக்கு 9ஆம் மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது எனக்கு அந்த அண்ணனாகப்பட்ட கண்ணன் எனக்கு சீமந்தம் செய்தார். ஆமா, கடவுளாகிய கண்ணன். கண்ணன் சரி, சீமந்தம் செய்து ஓர் இரவாகப்பட்டது அப்படி என்னோட நாகலோகத்தில் தங்கி விட்டார். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அண்ணா, எனக்கு நித்திரை வரவில்லை, ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டேன். வார்த்தை கேட்டு நான் பட்ட கதை சொல்லட்டுமா, பட போற கதையை சொல்லட்டுமா என்று கேட்டா. அண்ணா, நீ பட்ட கதை வேண்டாம், பட போற கதையும் வேண்டாம், உன் சவுதார கதை 10 அவதார கதை இருக்குது அல்லவா, அது உரைத்தால் போதும் என்று சொன்னேன். அப்பொழுது என் அண்ணனாகப்பட்டவர் மடிமேல என்னை போட்டுக்கொண்டு கதையும் சொல்ல தொடங்கினார். ஒரு கதைக்கு உங்கொட்டினேன், மறு கதைக்கு நெத்திரியாகிவிட்டேன். மாமன் சொல்லக்கூடிய கதையாகப்பட்டது அவதாரம் வீணாக கூடாது என்று என் அங்கத்திலே இருக்கக்கூடிய சிசுவாகப்பட்டது அந்த கதையை கேட்டது. அங்கத்தில் இருக்கின்ற சிசு கருவு. சரி, அப்பொழுது கேட்டதுமே கதையும் முடிந்தது, பொழுதும் விடிந்தது. என் தங்கா என்று எழுப்பினார். அப்பொழுது கதை நன்றாக இருந்ததா என்று கேட்டார். நான் சொல்லிய கதை எப்படிமா இருந்துச்சு? ஆமா அப்படின்னு கேட்காதுக்கு நீ என்னமா சொன்ன? அதுக்கு அண்ணா, ஒரு கதைக்கு உங்கொட்டினேன், மறு கதைக்கு நெத்திரி ஆகிவிட்டேன் அப்படி என்றதும் அவர் சிந்தித்து பார்த்து, இந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய சிசுவாகப்பட்டதை இந்த கதை கேட்டிருக்கிறது, இந்த குழந்தையை விட்டு வைத்தால் கண்ணனுக்கு ஆபத்து என்று சொல்லி அவனை என் அண்ணனாகப்பட்ட கண்ணன் என் மகனை நல்லறவான மடிக்க துணிந்தார். ஞானத்தால் அறிந்த கண்ணன் அவரே உன்னுடைய பிரசவ வலி ஏற்படுகின்ற போது உனக்கு மருத்துவச்சியாக வந்தது உடனேவா? வயிற்று வலி ஏற்பட்டால் சங்குதுபாகரைக்கு ஆள் அனுப்புமா, ஒரு நல்ல மருத்துவ பாட்டி அனுப்புறேன்னு சொன்னதுமே மருத்துவ பாட்டி எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது அண்ணனிடம் சொல்லி அனுப்பினேன். மருத்துவ பாட்டி வந்தால் பிரசவம் பார்த்தான். மருத்துவ கிளவியா வந்தவர் என் அண்ணன் ஆகப்பட்ட மாயக்கண்ணன். நம்ம பட்டு இருக்கிறோம்பா, உனக்கு என்ன சொல்லுது? இந்த தொப்பலா எங்க போயிருப்பான்? வெற்ற தொப்பலா வந்து
சோத்தை வச்சு 10 நிமிஷம் கூட உட்காராத. அப்படி இருக்கு பொழுது ஏமா அண்ணா ஒன்ன வந்தார், குழந்தை பிறந்ததும் ஒன்னனுக்கு போயிட்டு உப்ளாய் மலை சென்று விட்டார். நாகமலை தோகமலையிலே என் மகனாகப்பட்டவன் நல்லறவான் இருக்கிறார். பெத்தது ஒண்ணுதான் நீயே தவிர ஆமா மகனை மூஞ்ச கூட பார்க்கல, தாய்ப்பால் கொடுக்கல, தாய்முகம் பார்க்கல, தாலாட்டு படிக்கல, தாய் மடி மேல உறங்கவில்லை. இப்படி மகனாகப்பட்டவன் ரத்த உதரத்தோடு ஓடி சென்றவன் தான். ஒரு நாள் ஒரு தினத்தில் மகனவர்த்தாசூரனை மடிப்பதற்கு என் மகனாகப்பட்ட உதவி தேவைப்பட்டது. சரி, அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று. ஆமா, அதிவேகமாக வந்திருக்கிறாய். ஏன், எதுக்காக, என்ன காரணம்? அம்மா நீ நீ அழுகும்போது உனக்கு கண்ணால தண்ணி பார்த்தா எனக்கு அதுக்கு தண்ணி வருது. கண்ணல மாலை சாமி கோயிலுக்கு போய்க்குது, எங்க விவரமா கட்டிட்டனிமா. அதனால நீ பயராத, அழுவாத. உன் அண்ணனாகப்பட்ட கடவுள் ஸ்ரீ எம்பெருமான் நாராயணன் அந்த தேவோடு வச்சு ஒரு அவசரம் எங்கடி உள்ள அழுதுட்டு ஒன்னாவது மாட்டேன் பாக்கணும். அத பாக்கணுமா? பார்க்கலாமா? திருக்கூட்டு நரங்கேற